தேர்தல் யுத்தத்தின் நிறைவு நாள் இன்று மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். தமிழகத்தில் வேலூரை தவிர மீதம் இருக்கக்கூடிய 38 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அங்கிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் 38 தொகுதிகளிலும் புதுவையில் ஒரு தொகுதி 39 தொகுதிகளிலும் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் தொடங்கிய இந்த வாக்குப்பதிவில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி புதுவை முதல்வர் நாராயணசாமி அங்கே புதுவையிலும் இங்கே ஐ திங்க் குஷ்பு நினைக்கிறேன் அவர்களும் வந்திருக்கிறார். என்னுடைய குஷ்பு இங்கே சென்னையில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரஜினிகாந்த், அஜித்குமார் உள்ளிட்டவர்கள் காலை வாக்கை பதிவு செய்து சென்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி விரல்மை அடையாளத்தோடு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார். அங்கே புதுவை முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் சென்னையில் நடிகை குஷ்பு வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ரஜினிகாந்த், அஜித்குமார் உள்ளிட்டவர்களும் காலையிலேயே வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி சென்றிருக்கிறார்கள். ஸோ அந்த விதத்தில் தமிழகம் மட்டுமன்றி புதுவையிலும் கூட அங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள், முக்கிய அரசியல் ஆளுமைகள் தங்களுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு சென்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி தன்னுடைய விரல்மை அடையாளத்தை காட்டக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கோட்டீஸ்வரன், இதில் இன்னைக்கு மிக குறிப்பாக இந்த வாக்களிப்பது என்பதை தாண்டி 18 தொகுதி இடைத்தேர்தலிலும் இந்த வாக்கு சதவீதம் என்ன மாதிரியாக எதிரொலிக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு நகரணும் அப்படின்னு சொன்னால், மக்களவை தேர்தலில் வாக்களிப்பது போலவே அந்த 18 தொகுதி இடைத்தேர்தலிலும் வாக்கு சதவீதம் அதற்கு இணையாக இருக்கும். ஏன்னா அவர் தொடக்கத்தில் ஒன்று சொன்னார், சென்ட்ரலில் யார் வரணும் வர வேண்டாம் என்பதை வைத்து இந்த வாக்கு சதவீதம் இருக்கும், ஏன்னா கேம்பெயின் அதை வச்சு தான் போச்சு அப்படின்னு சொன்னார். 18 தொகுதிகளில் வாக்கு சதவீதம் என்ன மாதிரியாக இருக்கக்கூடும்? அந்த தொகுதியினுடைய மக்கள் எதை வைத்து வாக்களிக்க வருவார்கள்? அங்கே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது லோக்சபா 38 சீட்டை விட 18 சீட்டில் வந்து போலிங் ஜாஸ்தியாக இருக்குன்றது என்னோட பார்வை. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து கிட்டத்தட்ட 2 வருடமாக சட்டமன்ற